விடுதலையாக போகிறார் செந்தில் பாலாஜி. விடுதலையான செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் தரப்போகும் உயரிய பதவி. திமுக வட்டாரத்தில் திடீர் பரபரப்பு. அதாவது பதவியெல்லாம் ரெடி, செந்தில் பாலாஜி வெளியேறுவது உறுதி, சொல்லி அடிக்கும் வழக்கறிஞர்கள். மிகுந்த மகிழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின். தற்போது செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை விசாரணை செய்வதிலிருந்து விடுவிக்க கோரிய வழக்கானது செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். அதாவது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்ற வழக்கில் கடந்த 1 வருடமாக சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். இவரை ஜாமீனில் வெளியே கொண்டு வர மனு அளித்தும் உச்சநீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்து வருகிறது. தற்போது ஜார்க்கண்ட் முதல்வர் இதேபோல ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியேறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தெலுங்கானாவிலும் முன்னாள் முதல்வர் மகளும் ஜாமீனில் வெளியேறுவதுடன் அமலாக்கத்துறைக்கு சரமாரி கேள்வி முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது 1 ஆண்டுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்து வரும் செந்தில் பாலாஜி வழக்கில் இதையெல்லாம் முன்னிறுத்தி ஜாமீன் கிடைக்க வழி செய்வதாக அவரது வழக்கறிஞர்கள் தமிழக அரசிடம் நம்பிக்கை அளித்துள்ளனர். மேலும் இதனிடையே நேற்று அமலாக்கத்துறை விசாரணை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவிலும் தற்போது கால அவகாசம் கேட்டுள்ளதால் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். மேற்கொண்டு கால அவகாசம் இனி தர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் தமிழக அமைச்சரவையில் பெரிய மாற்றம் உண்டாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜியின் வருகையை எண்ணி முதல்வர் ஸ்டாலின் மற்றும் இதர நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.